1606 நேயத்தே நின்றோர்க்கு ஞான ஆதி நீங்கிவிடும் அப்படிங்கிறார். ஸோ நேயத்தே நின்றோர்க்கு அப்படின்னா நேயம்னா என்ன? இந்த இடத்துல அன்பு. இப்போ தான் பார்த்தோம். நேயத்தே நின்றோர்க்கு அப்படிங்கிறாரு. நின்றோர்னா அதை மட்டுமே கடைபிடிப்பவர்கள் அப்படின்னு பொருள். நிற்கிறாங்கன்னா சும்மா நிற்கிறாங்கன்னு பொருள் அல்ல, ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று பொருள். எந்த செயல் செய்கிறாங்க? அன்பை வெளிப்படுத்துதலை மட்டுமே தங்களுடைய செயலாக செய்து கொண்டிருப்பவர்கள். அதான் நேயத்தை நின்றோருக்கு. அப்படி நிற்கிறாங்கன்னா என்ன ஆகிடும்? போன பாடலில் பார்த்த கருத்து அதோடைய தொடர்ச்சியாக வச்சுக்கலாம். நேயத்திலே நிற்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? ஒரு பரமானந்த நிலையிலே நிற்பாங்க. பரமானந்த நிலையில் யாரை பார்ப்பாங்க? தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை, அதாவது அறிய வேண்டிய ஒரு பொருள், இல்லை பார்க்கப்படுகின்ற ஒரு பொருள், இறைவன் இல்லையா? தனக்குள்ள ஜோதி வடிவாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அவரை தான் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது, தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை ஜோதி வடிவாக பார்க்கும்போது என்ன ஆயிடுமா? அடுத்து ஞான ஆதி நீங்கிவிடும் அப்படிங்கிறார். ஞான ஆதி அப்படிங்கிறார் இந்த இடத்துல. நீங்கிவிடும். நீங்கும்னா என்ன? ஒரு விஷயம் போயிடும் அப்படின்னு பொருள். ஞான ஆதி போயிடும் அப்படிங்கிறார். அப்ப ஞான ஆதி என்றால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். பார்க்கும் பொழுது நான் வேறு அந்த பொருள் வேறு என்ற சிந்தனை இருந்தால்தான் பார்ப்போம் இல்லையா? இப்போ இங்கே இறைவன் இருக்காரு. இப்போ கோயிலுக்கு போகிறோம், இறைவன் பார்க்குறோம். ஆஹா, அது இறைவன் இருக்காரு, எவ்வளோ நல்லா இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி ரசித்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும்ல இல்லையா? அதுக்கு ஒரு ஞானம் தான் இந்த இடத்துல. அதுவும் இல்லையா? அறிவுனாலே ஞானம் தான் இந்த இடத்துல. ஞானம் ஒரு அறிவு வேணும் இல்லையா? அது இருக்கிறதுனால தான் அந்த இறைவனை பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல. ஆனால் மாயையில் தான் அந்த இறைவனை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிற்பத்தில் ஒரு வடிவாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கும் தவிர்த்து அந்த அடிமுடிக்கான அண்ணாமலையாக இருக்கக்கூடிய இல்லை அசையா சக்தியாக இறைவனை நம்ம இங்கே பார்க்கல, மாயையில் தான் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல அன்பு நிலைத்து நிற்கும் பொழுது நம்ம ஒரு இறைவனை பார்க்குறோம். நமக்குள் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது என்ன தெரியுமா? இந்த இடத்துல அதுதான் நான் தான் அது, இந்த சிந்தனை வந்துடுமா? அப்போது அதை பார்க்கக்கூடிய அந்த அறிவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் வேறு அது வேறுன்ற அறிவு இல்லையா? அது என்ன ஆகிடுமா? இந்த இடத்துல விலகி போய்டும், அந்த அறிவு போய்டுமா? ஞான ஆதி போய்டும் இந்த இடத்துல. ஆதினா ஆரம்பத்தில் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் எதை பார்த்தோம்? கோயிலுக்குள்ளே இருக்க சாமி இருக்காரு பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இதான் முதல் எண்ணம். அந்த எண்ணத்தில் இருந்து இந்த கடைசி வினாடி இருக்கக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவு எல்லாமே போய்டுதான் இந்த இடத்துல. எந்த அறிவு? தான் வேறு இறைவன் வேறு என்ற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா? அந்த அறிவு முழுசாவே போயிடுதான். போயிடுச்சுன்னா இப்போ என்ன தெரியும்? அதுதான் தான்ப்பா நான் தான் அங்கே நிற்கிது. இப்போ கண்ணாடி முன்னாடி பார்த்தா என்ன சொல்லுவோம்? நான் தான் அது சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஜோதியை பார்த்தோன்னே ஆஹா நான் தான் அது அந்த இறைவன் அப்படின்றது தெரிஞ்சிடுமா? ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு, ஞானாதி நீங்கிவிடும். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவு போயிடும். மாயினால் பார்க்கக்கூடிய அந்த சிற்றறிவு போயிடும் இந்த இடத்துல. போனவொடனே என்ன ஆகிடுதான் இந்த இடத்துல? ஞானத்தில் ஞாதுரு நேயத்தில் வீடாகும் அப்படிங்கிறார். நேயத்தில் அப்படின்னா என்ன? அன்புல. ஞாதுரு அப்படிங்கிறாரு. ஞாதுருன்னா யாரு? நம்ம தான் இந்த இடத்துல. ஸோ அன்பு ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட இருக்கு. அது என்ன இடம்? நேயத்தில் வீடாகும் அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல நேயத்தில்னா என்ன? இந்த இடத்துல இறைவன் இந்த இடத்துல. ஸோ பார்க்கக்கூடிய நம்ம அன்பு ஒன்றே இருக்கிறதுனால அந்த அன்பின் வடிவாக இறைவனை பார்த்து நான் வேறு நீன் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தெரிந்து கொண்ட அந்த வினாடி வீடு ஆகும் அப்படிங்கிறார். வீடுனா என்ன? முக்தி நிலை, விடுதலை இல்லையா? ஸோ அந்த இடத்துல விடுதலை என்ற ஒன்று கிடைத்து விடுகின்றது அந்த வினாடியே. அப்போ விடுதலை கிடச்சிச்சின்னா என்ன ஆகிடும்? அடுத்து என்ன சொல்கிறாரு? நேயத்தில் நேயத்தை உற்றவர். ஒரே வார்த்தை தான், நேயத்தின். அதுவும் அந்த இடத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள். இப்போ ஏன்னா பார்த்துட்டோம், இறைவன் வேற தான் வேற இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லையா? இப்போ உள்ள நேயத்தின் அப்படின்னா பார்க்கப்படுகின்ற அந்த சிவபெருமாள் நான் தான் இறைவன் அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா? அதான் நேயத்தின். நியாயத்தைனா என்ன? அன்பு தான் இந்த இடத்துல. இது இப்போ நாம் முதல்ல அன்பு உருவமாக நிற்கிறோம், அன்பமான வழிமுறையாக செயல்பட்டு இருக்கோம், நம்ம அன்பாக இருக்கோம் இந்த இடத்துல. திருப்பி நியாயத்தை அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு இறைவனை பார்த்தோம்ல, அவரையும் அன்பின் வடிவாக தான் இருக்கார் இந்த இடத்துல. ஸோ நாம் அன்பின் வழியே கடைபிடித்தோம் இல்லையா? நியாயத்தின். அப்போ அதனால் உள்ள அன்பின் உருவம் மாறிட்டோம். நியாயத்தை
இந்த அன்பின் வடிவாக அந்த இறைவனை உள்ளே பார்த்தோம் இல்லையா, அவரும் அன்பின் வடிவாக தான் இருக்கார். அந்த நேயத்தை உற்றவர் அப்படிங்கிறார். அப்போ அன்பு என்ற ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது, அதுவும் அன்பாக இருக்குது, ரெண்டும் சேர்ந்து போச்சு. உற்றவர் அப்படின்னா கிடைச்சிடுச்சு. இந்த இடத்துல கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆயத்து நின்ற அறிவு அறிவார் அறிவோரே அப்படிங்கிறார். ஆயம் அப்படின்னா பசுக்கூட்டம்னு பொருள். நம்ம இதில் கூட வரும்ல, ஆயர்பாடி மாளிகைன்னு கிருஷ்ணனுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா, பசுக்கூட்டத்தோடு இருக்கக்கூடிய கண்ணன்னு அந்த பாடலுடைய பொருள் வரும். இப்போ பசுக்கூட்டம்னா என்ன, இந்த இடத்துல ஆயம்னா மனிதர்கள், ஆனா பசு தான். ஸோ நாமெல்லாம் பசுக்கள் தான். ஸோ மனிதர்களுடைய கூட்டம் இல்லையா. ஆயத்தின் நின்ற அப்படிங்கிறாரு. நின்றன்னா என்ன, அவரும் நிற்கிறாராம். இந்த பசு கூட்டம்னு எதை குறிக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுமே பசுக்கள் தான் இந்த இடத்துல இல்லையா. முதல்ல தான்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து தான் தான் அவருன்னு தெரிஞ்சுக்கிட்டவர், இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, தான் எதை பார்த்து தான் தான் அது என்று உணர்ந்து கொண்டாரோ அந்த அந்த இறைவன் தான் பார்க்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டமாகவும் அவர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரா இந்த இடத்துல. அதான் ஆயத்தில் நின்ற அறிவு அறிவோரே அப்படிங்கிறார். அந்த அறிவு கிடச்சிச்சான் அவருக்கு. எந்த அறிவு, வெளியில் ஒரு ஆடையோ மாடையோ பற்றி அதுவும் நான் தான்ப்பா, மரம் செடி கொடி பார்க்குற அதுவும் நான் தான், இந்த அறிவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அறிவோரே அப்படிங்கிற. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, யார் ஒருவர் அன்பினால் முழுமையாக அன்பின் வழி நிற்கின்றார்களோ அவர்கள் அந்த முழுமையான நிலையில், அன்பு என்ற நிலையின் உச்சத்தில் செல்லும் பொழுது, இப்போ போன பாடலில் பார்த்தோம்னா அன்பு என்ற ஒரு ஆரம்ப நிலையில் சொல்லிட்டு இறைவனை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இரண்டாவது பாடல்னு சொல்கிறாரு, அன்பினுடைய உச்ச நிலைக்கு போயிட்டாங்க. உச்ச நிலைக்கு போனதுக்கு பின்பாக இவர் இறைவன் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அறிவானது இவர்களை விட்டு நீங்கிவிடும். நீங்கி விட்ட பின்பாக இந்த இடத்துல தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனும், அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனும் தானும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்ற நிலை அவருக்கு கிடைத்து அத்தோடு அவர் வீடு பேறு அடைகின்றார், விடுதலை அடைகின்றார். விடுதலை அடைந்த பின்பாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இவரும் சிவ உருவமாக அன்பின் உருவமாக நிற்கின்றார். பார்த்த பொருள் இறைவனும் அன்பின் உருவமாக இருக்கின்றார். இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுகின்றது. கலந்து விட்ட பின்பாக தானே இறைவன் என்ற நிலையில் அவர் நிற்கும் பொழுது பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தான் தான் என்ற உணர்வு நிலையை அவர் இங்கு பெறுகின்றார். இதான் இந்த பாடலுடைய கருத்து. இந்த தலைப்பே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஞாதுரு ஞானநேயம் தலைப்பே ரொம்ப கடினமான தலைப்பாகத்தான் பார்க்குறேன். ஏற்கனவே பல தலைப்புகள் இருக்குது அது போல், ஆனால் இருப்பிலே இது கொஞ்சம் கடினமான தலைப்பாக நான் கருதுகிறேன் இந்த இடத்துல. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.